வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 2 இதுல இருக்கக்கூடிய தீர்க்கப்பட்ட கணக்குகள்ல 3வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கிட்ட பார்வை குறைபாடுடைய ஒரு மனிதரால் 4 மீட்டர் தொலைவில் உள்ள பொருள்களை மட்டுமே காண இயலும். அவர் 20 மீட்டர் தொலைவில் உள்ள பொருள்களை காண விரும்பினால் பயன்படுத்த வேண்டிய குழி லென்ஸின் குவிய தொலைவு என்ன? ஒருத்தருக்கு கிட்ட பார்வை குறைபாடு இருக்கு. அவரால் 4 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் பார்க்க முடியும். அவரால் எவ்வளவு பார்க்க முடியும்? அதை நம்ம எக்ஸ் 4 மீட்டர். சரியா? அதுக்கு அடுத்தது அவர் எவ்வளவு தூரம் பார்க்க விரும்புறாரு? 20 மீட்டர் பார்க்க விரும்புறாரு. அப்ப அந்த 20 மீட்டர் நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். பார்க்க விரும்பும் தொலைவு. இந்த குழி லென்ஸோட குவிய தொலைவுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, பயன்படுத்த வேண்டிய லென்ஸின் குவிய தொலைவு F ஈக்குவல் டு xy by x minus y. இதான் ஃபார்முலா. அப்படி பிரதிடுங்க. ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு 4 பெருக்கல் ஒய்யோட மதிப்பு 20 பை எக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸோட மதிப்பு 4 மைனஸ் ஒய்யோட மதிப்பு 20 ஈக்குவல் டு இது அப்படியே இருக்கட்டும். 4 பெருக்கல் 20 அப்படியே இருக்கட்டும். இதை சுருக்குங்க. ரெண்டு வேற வேற குறியிலையும் அப்ப கழிப்போம். அப்ப 20ல 4 கழிச்சா 16. பெரிய நம்பருக்கு முன்னாடி 16 மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் 16. இப்ப இதை கேன்சல் பண்ணுவோம். 1 4 4 நாங்க 16. 1 4 4 5 20 ஈக்குவல் டு 5. என்ன 5? மைனஸ் கேன்சல் ஆகல, அப்ப மைனஸ் 5. இதான் என்னது? அந்த பயன்படுத்த வேண்டிய லென்ஸோட குவிய தொலைவு. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, அந்த லென்ஸோட திறன் வேணும் இல்லையா? பயன்படுத்த வேண்டிய லென்ஸின் திறன். பயன்படுத்த வேண்டிய லென்ஸின் திறன். பயன்படுத்த வேண்டிய லென்ஸின் திறன் என்ன அப்படின்னா, இந்த குவிய தொலைவு இருக்கு இல்லையா? அதை நம்ம தலைகீழ மாத்திக்கிட்டோம்னா போதும். இது Pன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? P ஈக்குவல் டு 1/f. 1/f ஈக்குவல் டு 1/f ஓட மதிப்பும் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன? -5. அப்போ நமக்கு ஆன்சர் மைனஸ் தான். பிளஸ் பை மைனஸ் மைனஸ் தான். 1 5 கொண்டு வகுக்க போறோம். வகுக்க முடியுமா? முடியாது. அப்ப இங்க 0 சேர்க்கணும், இங்க 0 சேர்த்து புள்ளி வைக்கணும். அப்ப இங்க என்ன வரும் பாருங்க. 2 10. 2 10. 10ல 10 கழிச்சா 0. அப்ப 1 5 கொண்டு வகுத்தோம்னா 0.-0.2 டி. இந்த கேபிட்டல் டினா என்ன அர்த்தம்னா, நம்ம பார்வையோட திறன். அப்போ நம்ம பயன்படுத்த வேண்டிய லென்ஸோட திறன் எவ்வளவு இருக்கணும்? 0.2 டி திறன். சரியா? இந்த இடத்துல மீட்டர்னு போட்டுறாதீங்க. இந்த இடத்துல இதை மட்டும் கவனமா எழுதணும். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.